முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாள். முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இங்கு நான் சட்டமன்றத்திற்கு வந்த நாட்களிலிருந்து அவை பணியாளர்கள் எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு டம்ளர்ல ஒவ்வொரு இடமா போய் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கோம். சிஎம்க்கு ஒரு ரெக்வெஸ்ட், பெட் பாட்டில்ஸ்ல ஒவ்வொரு டேபிள்லயுமே பாட்டில்ஸ் நீங்க குடி தண்ணீர் வச்சிடலாம். பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நம்ம அலோவ் பண்ண வேணாம், கண்ணாடி பாட்டில்ல நம்ம வைக்கலாம். அந்நியார் அவர் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பரலை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. உறுப்பினர் பேசலாம். இப்போ தண்ணி பாட்டில் தான் வீசணும் கிடையாது, டம்ளர்ல கூட வீசி அடிக்கலாம். உறுப்பினர் ஒரு நிமிஷம். தலைவர்களே, நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு நிலையை குறிப்பிட்டு அதை எரிவதற்கான தண்ணி பாட்டில் எரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒருவேளை அவருடைய தனிப்பட்ட அனுபவத்தின் காரணமாக அதை அவர்கள் இங்கே குறிப்பிடுறாரா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர், ஏன்னா காலையில இருந்து ரொம்ப காரசாரமாவே போயிட்டு இருந்துச்சு. அதனால ஒரு ஹாப்பியா நம்மளுடைய முதல்வர் பிறந்த நாள்ல எல்லாரும் சந்தோஷமா இன்னைக்கு நம்ம அவையை செய்வோம். சோ பாட்டில் தான் வீசணும்ன்றது இல்ல, வன்முறைக்கு வேண்டும் என்றால் இங்க எவ்வளவோ இருக்கு, எது வேணாலும் வீசலாம். பட் நம்ம எண்ணம் அது கிடையாது. நிச்சயமாக தண்ணீர் என்றாலே பிரச்சனை தான் போல இருக்கு. அது காவேரி தண்ணீரா இருந்தாலும் டாஸ்மாக் தண்ணீரா இருந்தாலும் அது ஒரு பிரச்சனையா தான் இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கு. உறுதியாக காவேரியிலும் சரி மேகதாதுலும் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்ல, யாரும் அதற்காக விட்டு கொடுக்க போவதில்லை என்பது உறுதி. இன்னைக்கு நம்ம முதல்வர் அவரும் புதிதாக முதல்வராக இருக்கிறார். கர்நாடகா முதல்வரும் முதல் முறை முதல்வராக வந்திருக்கிறார். கேரள முதல்வரும் முதல் முறை முதல்வராக வந்திருக்கிறார்கள். சோ 3 முதலமைச்சர்களும் ஒன்று நட்பு ரீதியாக பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். அப்படி இல்லை என்றால் அவங்க சொல்றது கேட்கலன்னா பக்காவா நம்ம சட்ட ரீதியாக ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு விஷயத்தை அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். இது முழுமையாக தீர்வு அடைய வேண்டும்ன்றதா எல்லாருடைய கருத்து. இன்னைக்கு நம்மளுக்குள்ள வாதங்கள் பிரதிவாதங்கள் டிஸ்கஷன்ஸ் இங்கு வந்தாலும் இது நிரந்தரமாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை.